Hi friends, hello, welcome to our cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அண்டா கோட்டாலா. இந்த அண்டா கோட்டாலா நார்த் சைடுல புனே, மும்பை, சூரத்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை நம்ம சிம்பிளா எப்படி வீட்டில் செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். மசாலா ஐட்டம்ஸில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் சாட் மசாலா பவுடர், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிர்ச்சி பவுடர். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி ஒரு பெரிய பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, 2 முட்டையை பாயில் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டை, பட்டர், ஒரு பெரிய தக்காளி. இதுதான் நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் ஒரு பேக்கெட் எக்லெஸ் பாவ் பன் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ரெசிபி தவால பண்ண போகிறோம். அயன் தவால பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா நான்ஸ்டிக் தவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும். நம்ம கரண்டிலே அந்த தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷாக வதங்கணும். ஆனியன் தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வதங்கணும். வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, காஷ்மீரி மசாலா, ஜீரா பவுடர், தனியா பவுடர். மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வதங்கட்டும். மசாலாஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். உடைச்சி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வெங்காய தக்காளி கூட சேர்த்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மசாலா நல்லா முட்டை கூட சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேட் பண்ண எக் இந்த மசாலா கூட சேர்ந்து 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் நம்ம பட்டர் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலாக்கு நடுவில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம முட்டைக்கு மேலே 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கடாயில் ஒரு பக்கம் அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட எக் ஆஃப் பாயிலில் இருக்கும். ஒரு சைடு நம்ம பாவ் பன் எடுத்து வச்சுருக்க பாவ் பண்ணை பட்டர் தடவி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான அண்டா கோட்டாலா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பாவ் பண்ணோட சர்வ் பண்ணுங்க. நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டை நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கிறதுனால பசங்க, பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாவ் பண்ணுக்கு நடுவில் மசாலா வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்களும் இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் அண்டா கொட்டாலாவை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.